Hi ladies, school lunchbox series day 9. இன்னைக்கான மெனு மினி பொடி இட்லி ப்ளஸ் பாலக்கீரை பொரியல். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். இந்த மாதிரி நம்ம கவரில் பேக்கிங்காக வர எந்த ஃபுட்டாக இருந்தாலும் எந்த கிராசரி ஐட்டமாக இருந்தாலும் கட் பண்ணும்போது அந்த குட்டி பீஸும் அதிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான சின்ன துண்டுகள் யாராலையும் கலெக்ட் பண்ணி இப்போ நம்ம ரீசைக்கிள் பண்ணுற ப்ராசஸில் இந்த பெரிய பொருட்கள் பெரிய கவர்ஸ்லாம் போயிடுதுங்க. இந்த குட்டி பீஸ் மட்டும் பூமியில் போய் அதிக அளவில் ஸ்டோரேஜ் ஆகி நம்ம பிளாஸ்டிக் அவேர்னஸ்லேயே இருந்தாலுமே இது நம்மளை அறியாமலேயே இந்த கழிவுகள் போய் பிளாஸ்டிக் கழிவுகள் பூமியில் சேருதுன்னு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ நம்மளால் எவ்வளோலாம் முடியுமோ அந்த அளவுக்கு இது கவனத்தோட கட் பண்ணும் போதே அந்த பெரிய பீஸோடு இது ஜாயின் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் ரீசைக்கிளிங்க்கு போயிடும். ஸோ அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் ஸோ மினி பொடி இட்லி எப்படி பண்ணணுன்றத பார்த்துட்டீங்க. ரொம்ப சிம்பிள் தான் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அதே மாதிரி தான் கீரைக்கும் 2 ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்து அப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை அப்புறம் வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க கீரையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. தண்ணி தொளிச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா கீரை இந்த அளவுக்கு வெந்துடும். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா கீரை ரெடி. ஸோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக்ஸ் கொடுத்து ஷேர் கொடுங்க. ஸோ இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீரையும் பேக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி வேர்க்கடலையே நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு அதுலேயும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிளகுத்தூள் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் துருவி போட்டு ஒரு சின்ன சாலட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இதெல்லாம் சாப்பிடும்போது கீரை இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் ஈஸியாக பேசிகிட்டே சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்கள் சொல்லி அனுப்பும்போது ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிடுங்க. லஞ்ச் பாக்ஸ் ஈவினிங் வரும்போது காலியாக வந்துடும். அவங்களும் ஈட் பண்ணிவிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஹாப்பி மெமரிஸை ஈவினிங் வந்தவொடனே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, நம்புங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான ஃப்ரூட் க்ரீன் ஆப்பிள். டெய்லி ஒரு ஃப்ரூட் சேர்க்க மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.